பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இன்றே அந்த ஏற்ற காலம். ஆதார வசனம் 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே, தேவன் தம்மை உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டேதான் வருகிறார். ஏன் அவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும்? மனு மக்களுக்காகத்தான் சகலத்தையும் படைத்தார். மனு மக்களையும் அவர்தான் உண்டாக்கினார், தமது சாயலில் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:27. அவர் ஆவியாயிருக்கிறார். நாமும் ஆவி மனிதர்கள் தான். உள்ளான மனிதன் ஆவியானவன். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம் என்று வேதத்தில் பார்க்கலாம். இது இயங்குவதற்கு சரீரம் தேவை. சரீரத்தை கொடுத்தார். இந்த சரீரத்தை நாம் பார்க்கலாம், உள்ளே இருக்கிற ஆவியை நாம் பார்க்க முடியாது. அதை நாம் விசுவாசித்து அதில் நடக்கிறோம். மனித ஆவி, இந்த ஆவி மனிதன் தேவனோடு இணைந்து அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரது உதவியோடு தான் வெற்றி வாழ்வு வாழ முடியும். அப்படித்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தன்னிச்சையாக செயல்பட உண்டாக்கப்படவில்லை. நமக்கு ஒரு ஆத்துமாவையும் கொடுத்துள்ளார். அதாவது நம்முடைய மனம், உணர்வு, சித்தம், இந்த மூன்றும் இணைந்தது தான் ஆத்துமா என்று சொல்கிறோம். இந்த ஆத்துமா கர்த்தர் தந்த தீபமாகிய ஆவியோடு, அது இன்னொரு பகுதியில் இருதயம் என்றால் நம்முடைய பிளட்டை பம்ப் பண்ணி கொடுக்குற அதுவல்ல, ஒரு உறுப்பு அல்ல. உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடியதுக்கு பேர் இருதயம். அந்த ஆவிக்கு பேர் இருதயம். உங்களுக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை, கேட்டுக்கொள்ளுங்கள். நாளாக ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். இது இணைந்து செயல்படும் போது எது? நம்முடைய ஆத்துமாவும் கர்த்தர் கொடுத்தது தான் நம்முடைய ஆவி, அதுதான் நம்ம இருதயம் என்று சொல்கிறோம். உள்ளான மனிதன இருதயம், அதுவும் இணைந்து செயல்பட வேண்டும். இவைகளெல்லாம் தேவனுடைய ஆவியோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த இணைப்பு ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய சிந்தனை ஆவிக்குரியதாகவே இருக்கும். இந்த மாமிசத்தின்படி நாம் சிந்திக்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். அப்பொழுது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இது இணையும் பொழுது மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். நமக்கு ஒரு அன்பு அவர் மேல் வருகிறது. இதற்காகத்தான் நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது, பேசும் பொழுது, சிந்திக்கும் போது, அமைதி காக்கும் போது அவருடைய மகிமையின் வெளிச்சம் நம்மேல் உதிக்கிறது. ஏசாயா 60:1-2. இது நித்திய வெளிச்சம். இந்த ஆத்துமா தன்னிச்சையாக செயல்படவும் முடியும். அதாவது தேவ ஆவியோடு நம் ஆவி இணைந்திருக்கிறது அல்லவா, அந்த இணைப்பை துண்டித்து கொள்ளவும் இந்த ஆத்துமாவினால் முடியும். இதுதான் மனம் போன போக்கில் போவது என்பது. மனம் என்ன சொல்லுகிறதோ அதன் பின்னாடியே நாம் போவது. அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பது. அது யாருடைய வேணாலும் பேசும், எங்கே வேண்டுமானாலும் போகும். அதனால் முடியும். ஆதாம் ஏவாள் இப்படி செயல்பட்டதால் தான் இந்த மகிமையின் வெளிச்சத்தை இழந்தார்கள், ஆளுகையும் இழந்தார்கள். இப்போது அவர் நமக்கு தந்த ஆவி தேவனோடு இருந்தது இல்லைங்களா? முதல்ல இணைந்து இருந்தது. அது இப்படி துண்டிக்கப்பட்டு கீழ்ப்படியாமல் போனதினால் அந்த ஜீவ ஒளி, அந்த மகிமையின் ஒளி துண்டிக்கப்பட்டு விட்டதால், பாவம் மேற்கொண்டு விட்டதால் அந்த ஆத்துமா இருளடைந்தது. ஆவி மரித்து போகிறது. எந்த ஆவி? கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே தீபம் என்று சொல்லுகிறோமே, உள்ளான மனிதன் இருதயம் என்று சொன்னேனே, அது மரித்து போய்விட்டது. அந்தகாரமாயிற்று. இருட்டில் தடவி நடப்பது போல நம் வாழ்வு போய்விட்டது. காலம் நிறைவேறின போது தேவன் தமது ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோக பாவங்களை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை கொடுத்தார். அதாவது மீண்டும் பரமதேவனோடு துண்டிக்கப்பட்ட உறவு இணைக்கப்பட்டு விட்டது. நாம் இணைப்பில் இருக்கிறோம், மறக்காதீர்கள். அவருடைய இரத்தத்தினால் இது கிடைத்தது. இது அவருடைய கிருபையினால் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நடந்தது. இது நடந்து விட்டது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்போது மறுபடியும் அந்த மகிமையின் ஒளி நமக்கு வந்துவிட்டது. ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய ஆவி ஆண்டவர் கொடுத்திருந்தார் இல்லையா, மரித்து போய் இருந்தது இல்லையா, அது உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அது தேவ ஆவியோடு இணைந்து கொள்ளுகிறது. இந்த இணைப்போடு நம்ம ஆத்துமா இணைய வேண்டும், மனம் இணைய வேண்டும். அதுதான் பிரச்சனை. 1 பேதுரு 1:4 23 வசனங்களை வாசியுங்கள், உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நம்மிடம்
ஆவி உயிர்க்கப்பட்ட நம்மிடம் நம் மூலமாக நமக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இவைகளை பார்ப்பவர்கள் இந்த தகப்பன் எனக்கும் வேண்டும் என்று வரவேண்டும் என்பதற்காக நம்மை உயர்த்தி நம் மூலமாக தாம் மகிமைப்பட்டும் தாம் படைத்த மக்களை தம்மிடம் சேர்த்து கொள்ளவுமே இத்தனையும் செய்கிறார். இதற்காகத்தான் தம்மை வெளிப்படுத்துகிறார். சகலத்தையும் படைத்து வெளிப்படுத்திவிட்டார். நோவா காலத்தில் அக்கிரம மிகுதியானதனால் மனுக்குலத்தை அழித்து கீழ்ப்படிந்த 8 பேரை மட்டும், நோவா குடும்பத்தை மட்டும் மறுபடியும் உலகத்துக்கு துவக்கி வெளிப்படுத்தினார். அன்று வெளிப்படுத்தினார், இன்றும் வெளிப்படுத்துகிறார். தற்போது இந்த உயர்த்தும் திட்டத்தில் நாம் ஏதும் தனி இச்சையாக செயல்பட முடியாது. யோவான் 15:5 என்பது எத்தனை முறை சொன்னாலும் எழுதியே கொடுத்தாலும் பிராக்டிக்கல் வாழ்வில் தன் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவரையே நம்பி அவரையே நம்பிக்கையாக கொண்டிருந்து காத்திருந்து பொறுமையோடு இருந்தவர்களுக்கு எத்தனை உயர்வுகள் என்பது வேதத்தில் பதிவு சொல்லப்பட்டது. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை படியுங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இதற்குத்தான் ஏற்ற காலம் என்பது. பனைமரம் முளைத்து வருவதற்கு, தென்னை மரம் காய்காத்து கொடுப்பதற்கும், யானை குட்டி போடுவதற்கும் மற்ற எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அவரவர் வழி காலம் அவரது கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று மனிதன் செயல்படுகிறான். ஆனால் கர்த்தரோ நமக்கென்று வகுத்த பாதையில் அவர் வைத்த திட்டம், அவர் வைத்த சித்தம், இதை நிறைவேற்ற அவர் எப்போதும் ஆயத்தம். வழிகாட்ட ஆலோசனை சொல்ல. சங்கீதம் 32:8. நாம் இதை புரிந்து கொண்டு இந்த ஆத்துமாவை அடக்கி அவர் பாதத்தில் வைக்க வேண்டும். இதுதான் நமக்கு ஒரு பிரச்சனை. வாழ்வின் சேலஞ்சே இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இதை உணர்ந்த தாவீது, தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. சங்கீதம் 131:2. குழந்தை நிறைய பால் குடித்து விட்டதுன்னு வைத்துக் கொள்வோம். நிறைய அது தெரியாது, அதுக்கு இவ்வளவுதான் அளவு என்பது தெரியாது. நிறைய குடிச்சிடும். அதை நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். பின் என்ன பண்ணோம்? அப்படியே தூங்கிவிடும். அதுக்கு ஒன்று தெரியாது. அந்த நிலை அப்படி நம்முடைய மனதை, ஆத்துமாவை, உணர்வை, சிந்தையை அடைக்க ஒரு பாதத்தில் வைக்க வேண்டும். நமக்குள் இருக்கும் ஆவியானவர் அடுத்த கட்டளை கொடுக்கும் வரை முதலில் சொன்னதற்கு கீழ்ப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அவருடைய கரத்தில் அடங்கியிருத்தல் என்பதாகும். நம்மை ஒருபோதும் வெட்கமடைய செய்யாது. இந்த அடங்கியிருத்தல், காத்திருத்தல் வெட்கமடைய செய்யாது. நாம் பிரகாசிப்போம். ஏசாயா 30:18. இந்த இப்படிப்பட்ட உயர்த்துவதற்கு அவரும் காத்திருக்கிறார். ஏங்க அவர் காத்திருக்கணும்? அவர் சர்வ வல்லவராட்சி அல்லவா? எப்படி, எதற்கு காத்திருக்க வேண்டும்? நாம் அவரோடு இணைந்து செயல்படவும் அவர் எதிர்பார்க்கும் மாற்றம் நம்மளே வெளிப்பட காத்திருக்கிறார். உள்ளான மாற்றம் வெளிப்படாவிட்டால் வெளியான மாற்றம் ஏற்படாது. இது நான் பலமுறை சொல்லிக்கொண்டே வருகிறேன். இதற்கு அவர் காத்திருக்கிறார். இதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவை. எவ்வளவுக்கு நாம் விட்டு கொடுத்து, எவ்வளவுக்கு மன்னித்து அவருடைய இணைந்து வேதத்தை வாசித்து அவரை தேடி அவரோடு இணைந்து கொண்டு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்வு உடனே கிடைக்கும். இதை புரிந்து கொண்டால் கிறிஸ்துவ வாழ்வு அற்புதமாய் மாறும். ஆபிரகாமுக்கு 75 வயதில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் சாராளுடைய பேச்சை கேட்டு தவறிவிட்டான். இஸ்மவேலுக்கு தகப்பனாகிவிட்டான். அவன் அடங்கி இருக்கவில்லை, பின் அடங்கியிருந்தான். அதாவது அடங்கியிருத்தல் என்பது அவருடைய காலம் நடக்கட்டும், அவர் சொன்னால் கட்டாயம் செய்வார். இதுவரை எனக்கு நடந்தது, இனிமேல் நடக்கும். எனக்கு வயதாகி விட்டது என்பதை நான் பார்க்க மாட்டேன். சாராளுக்கு கற்பம் செத்து விட்டது என்பதை நான் பார்க்க மாட்டேன். என் தேவன் சொன்னால் செய்வார் என்ற நிச்சயத்தில் வாழ்வதுதான் அடங்கி இருத்தல். ஈசாக்கை கொடுத்தார். அதிலிருந்து வம்சங்கள் பெரியாகுது. இன்று வரை நாம் எல்லாம் பிறப்பின்படி நாம் ஆபிரகாமின் சந்ததி. யோசேப்பு 17 வயது அவன் குழியில் போடும் பொழுது 13 வருடங்கள் வேதனைப்பட்டான். ஒவ்வொரு இடத்திலும் போத்திபார் வீட்டில் இருந்தாலும் சரி, சிறையில் இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளே ஒரு காரியம் இருந்தது. கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அது மட்டும்தான் அவனுக்கு புரிந்தது. ஆகையால் சந்தோஷமாக இருந்தான். சந்தோஷமாக அவனுக்கு கொடுத்த வேலையில் எந்த இடத்தில் வைத்தார்களோ அங்கே செய்தான். அதுதான் அடங்கியிருத்தல். உயர்வு பெற்றானே. மொர்தகாய், எஸ்தர் புத்தகத்தில் வரக்கூடிய மொர்தகாய், அதாவது ராஜாவை கொலை செய்வதற்கு ஏற்பாடு பண்ணினார்கள். அது கண்டுபிடிக்கப்பட்டு இவன் போய் சொல்லிவிட்டான். ராஜா தப்பித்து கொண்டார். உடனே அவனுக்கு ஏதும் செய்யப்படவில்லை. அவனும் அதை எதிர்பார்க்கவில்லை. மாமூலாக எப்பொழுதும் தம் வேலை சந்தோஷமாக செய்து கொண்டு வந்தான்.
நேரம் ஒன்று வந்தது, காலம் ஒன்று வந்தது. இவனுக்கு ஏதும் செய்யவில்லையா என்று கேட்டார். செய்யவில்லை என்று சொன்னார்கள். அப்பத்தான் யூதர்களுக்கு பிரச்சனையே இருந்தது. யூதர்கள் முழு யூத குலத்தையும் காப்பாற்ற அதை பயன்படுத்தினார். எஸ்தர் அதற்கு உதவி செய்தாள். அதுவரை அவன் ஏதும் கேட்கவில்லை. அதுதான் அடங்கி இருத்தல். இந்த ஏற்ற காலம் நமக்கு தெரியாதுங்க. நமக்கு எல்லாமே அவசரம்தான். அப்படி நடப்பதில்லை. வாழ்வில் அப்படி எதுவும் நடப்பதில்லை. அதனால்தான் லூக்கா 21:19 ஆண்டவர் இப்படி எழுதி கொடுத்தார். பொறுமையோடே உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள் என்றார். இதன் பொருள் பொறுமையோடே கர்த்தருடைய அடுத்த மூவுக்கு காத்திருக்க வேண்டும். உங்கள் மனம் போல செயல்படக்கூடாது. நேரமாகிவிட்டது, ஒன்றுமே நடக்கவில்லை, நாம் நம்மளுடைய இஷ்டம் போல் ஏதாவது நம்முடைய யோசனைப்படி செய்யலாம் என்று பிளான் பி வைத்து கொண்டிருக்கக்கூடாது. சவுல் அப்படித்தான் செய்தான், வாழ்க்கை இழந்தான். உங்களுக்கு மக்களே, உங்களுக்கு உயர்வு நிச்சயம். ஏதோ வயதான காலத்திலே உயர்வு என்று ஏங்காதீர்கள். எப்போது எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிவார். உங்களை சிந்தையை அமர வைத்து அவரது வழிநடத்தலுக்கு பொறுத்திருங்கள். இதுதான் அடங்கியிருத்தல் என்பதாகும். அடங்கியிருத்தல் என்பது யாரோ நம்மளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள், நம்ம பல்லை கடித்து கொண்டு இருப்பது அல்ல, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருப்பது. பிள்ளையை +2 முடித்து மேல்நிலைக்கு கல்விக்கு போவதற்கு ஆண்டவர் 5 மாதம் அடங்கீர் என்று சொல்வதில்லை. அவருக்கு தெரியும் இப்பொழுதே செய்து ஆக வேண்டும் என்றும். நம்மை காட்டில் அவர் அதிக கரிசனம் உள்ளவர். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அக்கினிக்குள் போடப்பட்ட 3 நண்பர்கள், தானியேலுடைய 3 நண்பர்கள், கொஞ்சம் அடங்கியிருங்கப்பா என்றால் சொன்னார். உடனே 4வது நபராக உள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தார், பாதுகாத்தார். அக்கினிக்குள்ளே உலாவினார், வெளியே கொண்டு வந்தார். இதுதான் அவசர காலம், ஆபத்து காலம். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் மனதை நினைக்கும் போதே வந்து விடுவார். இதை நம்புங்கள். இதுதான் விசுவாச வாழ்வு. விசுவாச வாழ்வு என்பது ஒரு அற்புத வாழ்வு. அதில் வாழ்ந்து பாருங்கள். அவரையே நம்பிக்கையாக கொண்டு வாழ்கிற உங்களை உயர்த்தி உங்களுக்கு உலகத்திற்கு காட்டாமல் விடவே மாட்டார். அந்த உயர்வு அற்பமாய் சொற்பமாய் அல்லங்க, நீங்கள் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யோபு 37:5 படியுங்கள். ஒரு வினாடி கூட தாமதம் செய்ய மாட்டார், ஒரு வினாடி முன்னாடியும் செய்ய மாட்டார். ஏற்ற காலம் அவருக்கு தெரியும். ஆபகூக் 2:3. அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம். எதற்காக கவலைப்பட வேண்டும்? அவர் அனந்த ஞானம் கொண்டவர். தற்போது பார்ப்பதற்கு ஒன்றுமே நடக்காது போல உங்கள் கண்ணிற்கு பட்டாலும் மனதிற்கு பட்டாலும் அந்த காணாத மண்டலத்தில் உங்களுக்காக அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இது விசுவாசியுங்கள். இப்பொழுது ஆமன் என்று சொல்லுங்கள். அவரது பலத்த கரம் அதுவரை உங்களை பாதுகாக்கும். எதுவரை? அந்த ஏற்ற காலம் வரை பாதுகாக்கும். உள்ளே உருமாற்றம் செய்யும். சோர்ந்து போவீர்கள் என்றால் உங்களை இதை குற்றப்படுத்தாது. இது மனிதர்களுக்கு வரக்கூடிய சோர்வு தான். உடனே தூக்கி எடுத்து நிறுத்துவார். நீ ஏன் சோர்ந்து போனாய், நானே வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா என்று மிரட்டவெல்லாம் மாட்டார். அவருக்கு தெரியும் மனிதர்கள் இப்படி சோர்ந்து போவார்கள் என்று. அவிசுவாசம் வரும் என்று தெரியும். இதில் எல்லாவற்றையும் நீங்கள் குற்றப்படுத்தி கொள்ளாதீர்கள். அது அன்பின் கரமுங்க, உங்களை அரவணைத்து செல்லும். அதுவரை பிடிக்காத ஒத்துவராத மேலதிகாரிக்கு நாம் தாழ்மையோடு கீழ்ப்படிந்து தான் நடக்க வேண்டும். நமக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறார், நமக்கு ஒத்து வரவில்லை என்றாலும் அந்த அதிகாரம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. ஆகவே நாம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். இதுதான் அவரது கருத்துக்குள் அடங்கி இருப்பது என்பதாகும். அடையாளம் முறுமுறுக்காமல் நன்றி உள்ளத்தோடு முகமலர்ச்சியோடு நம் வேலையை பார்ப்பதுதான் அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். காலையில் அவரை தேடுவது, வீட்டில் ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்தால் விட்டு கொடுப்பது, பொறுமையோடு இருப்பது, விசுவாச வார்த்தைகளை பேசுவது, முடிந்தது என்ற நிலையே வந்தாலும் இல்லை கர்த்தர் இதை மறுபடியும் எடுத்து நிறுத்துவார் என்று சொல்வது. இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நீதான் காரணம், இல்லை அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் என்று பாலை தூக்கி போடாமல் நிதர்சனத்தை ஏற்றுக்கொண்டு எந்த வினாடி எனக்கு ஒரு விடுதலை வரும் என்று தீர்க்கமாக சொல்லி எதிர்பார்த்திருப்பது, இவை யாவுமே அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற அடையாளம். மோசேக்கு வந்தது, அவன் எவ்வளவு ஒரு அமைதியாக இருந்தார். எத்தனை பிரச்சனை அவனுக்கு. 25 லட்சம் பேர் நடத்தி கொண்டு போது ஒரு சாதாரண காரியமா? யோசேப்பு சிறையிலிருந்து விடுதலை மட்டுமா வந்தது? அவன் விடுதலை தான் கேட்டான். இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையானால் போதும் என்று தான் கேட்டான். யாரும் நினைவாத உயர்வு வந்தது. அப்படி உங்களுக்கு வரும். இப்போது நீங்கள் கர்த்தரின் செட்டையில் நிலையில் தான் இருக்கிறீர்கள், வெளியிலே இல்லை. இதில் ஆரோக்கியம் உண்டு, மனமகிழ்ச்சி உண்டு. நீங்கள் உன்னதமான மகன் என்பதை அவர் நிரூபிக்காமல் விடமாட்டார். அதை நீங்கள் நிரூபியுங்கள் தினமும். ஒரு நாளை பல்லை கடித்து கொண்டு கடத்தாதீர்கள். இந்த நாட்கள் மீண்டும் வராது.
நிதானமாக, ஆனந்தமாக, அர்ப்பணிப்பின் நாட்களாக செலவழியுங்கள். காலம் கனிந்து வெந்துவிட்டது. சீக்கிரம் உயர்வடைவீர்கள். அந்த ஏற்ற காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஆம் தகப்பனே, நாங்கள் உன்னதமானவருடைய நிழலில், கிருபையின் நிழலில் இருக்கிறோம். காலத்தின் மகத்துவத்தை அறிந்தவர், அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். எங்கள் வாழ்வில் சகலத்தையும் நாங்கள் விரும்புவதற்கு மேலாக, கேட்டதற்கு மேலாக, ஆசைப்பட்டதற்கு மேலாக செய்யப்போவதற்காக ஸ்தோத்திரம். நிச்சயம் நடக்கும். நாங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உடைய கருத்துக்கள் இருக்கிறோம் தகப்பனே. உயர்வடைவோம், மேன்மை அடைவோம், சிறப்பு அடைவோம், சாட்சியாக வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.